வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரமளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு வளமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது. பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 6,46,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின் போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பானிஹால், பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஷெனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000-ஐ கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16,740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்ல உள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வு காண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்தாம்ப்டனில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை மணி 2:30க்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை மணி 6:30க்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4118ஆக அதிகரித்துள்ளது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.